இன்றைய முக்கிய நிகழ்வுகள். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் குயிலாபாளையம் ஆரோவில் கிராமத்தில் குயிலை கல்வி கூடத்தின் ஆண்டு விழா, காமராஜர் பிறந்தநாள் விழா மற்றும் ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருது வழங்கும் விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் குயிலாபாளையம் ஆரோவில் கிராமத்தில் குயிலை கல்வி கூடத்தின் ஆண்டு விழா, காமராஜர் பிறந்தநாள் விழா மற்றும் ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருது வழங்கும் முப்பெரும் விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக ஸ்வர்ணாம்பிகா IPS துணை செயலாளர் மற்றும் இயக்குனர், ஆரோவில் ஃபவுண்டேஷன், பாஸ்கரன் சிறை காவல் கண்காணிப்பாளர் புதுச்சேரி, ஜெரால்ட் மோரிஸ் நிர்வாக இயக்குனர், ஆரோவில் கிராம செயல் வழிக்குழு, சித்தானந்தம் தலைவர், கோவிந்தராஜ் செயலாளர், அனைத்து சமூக அமைப்புகள் மற்றும் தன்னார்வலர்கள் கூட்டமைப்பு வெங்கடாச்சலம், தலைமை ஆசிரியர் நகராட்சி நடுநிலைப்பள்ளி பெரிய முதலியார் சாவடியின் சரவணன், ராகவேந்திரா நடுநிலைப்பள்ளி தாளாளர் நாகராஜன், இல்லம் தேடி கல்வி ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் வானூர் கோவிந்தன், முன்னாள் கவுன்சிலர் கோட்டக்குப்பம் நகராட்சி கீர்த்தி ராதாகிருஷ்ணன், லவ்லி கிட்ஸ் மழலையர் பள்ளி தாளாளர் ஜான் பீட்டர், ரிக்ஷா மாமா ஃபவுண்டேஷன் சத்யா, கராத்தே பயிற்சியாளர் சிவசங்கர், சமூக செயற்பாட்டாளர், கிராம நாட்டாமைகள், ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு குயிலை கல்வி கூடத்தின் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை அளித்தனர். இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக கோட்டக்குப்பம் நகராட்சி மேல்நிலைப்பள்ளி ஓய்வு பெற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு நல்லாசிரியர் விருது மற்றும் சிறந்த சமூக பணியாற்றும் சமூக ஆர்வலர்களுக்கு சமூக சேவகர் விருது அளித்து சிறப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மாணவ மாணவிகளின் தனித்திறமையை வெளிப்படுத்தும் வகையில் நடைபெற்ற கலாச்சார கலை நிகழ்ச்சிகளை திரளான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை குயிலை கல்விக்கூட ஆசிரியர்கள், மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் மற்றும் நிர்வாகிகள் ராம்குமார், கஜேந்திரன், செந்தில், ஆறுமுகம், செல்வம் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் தேவஸ்தானம் மதகடிப்பட்டில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ பூரண புஷ்ப கலாம்பிகா சமேத ஆர்காட்டான் ஐயனார் அப்பனுக்கு 21ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா நடைபெற்றது. புதுச்சேரி அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் தேவஸ்தானம் மதகடிப்பட்டில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ பூரண புஷ்ப கலாம்பிகா சமேத ஆர்காட்டான் ஐயனார் அப்பனுக்கு 21ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா மிக விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவின் அபிஷேகம், மகா தீப ஆராதனை, ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம், சுவாமி வீதி உலா ஆகியவை நடைபெற்றது. மேலும் இவ்விழாவில் ஆலய நிர்வாக அதிகாரி மற்றும் மதகடிப்பட்டு கிராமவாசிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், அரசியல் தலைவர்கள், கோயில் நிர்வாக குழு மற்றும் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர். ஓகே ஓகே அது சார் நீங்கள் வந்துடுவா. அண்ணா சைல் திரும்பண்ணா ஒரே செகண்ட். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை மற்றும் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் கவிஞர் ரேரு வாணிதாசனார் அவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கவிஞர் ரேரு வாணிதாசன் புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்த கவிஞர் பெருமக்களுள் மிகவும் முக்கியமானவர். மகாகவி பாரதியாரை தொடர்ந்து தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர். கடவுள், பகுத்தறிவு, இந்திய விடுதலை, சமூக விடுதலை, நாடகம், சிறுகதை, திரைக்கதை, வசனம், பத்திரிகை துறை, அரசியல் என பல்வேறு நிலைகளில் திறம்பட பணியாற்றி தனக்கென ஒரு தனி முத்திரையை பதித்தவர். தமிழ்மொழி, தமிழ் இலக்கியம், தமிழ் பண்பாடு, தமிழர் கலைகள் குறித்த அவர் படைத்த படைப்புகள் இன்றளவும் நிலைத்து நிற்கின்றன. தொடர்ந்து ஆண்டுதோறும் அவரின் பிறந்தநாள் விழாவை கலை இலக்கிய விழாவாக இத்துறை கொண்டாடி மகிழ்கின்றது. புதுச்சேரி வெங்கடா நகர் புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்ற செவாலியர் கவிஞர் ரேரு வாணிதாசன் பிறந்தநாள் விழாவில் கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள் கலந்து கொண்டு வரவேற்புரை ஆற்றினார். கலை மாமணி சுமதி தலைமையிலான புதுச்சேரி எழிலர் கலைக்கூடத்தினால் தீர்த்த யாத்திரை குறுங்காவியம் என்ற தலைப்பில் நாட்டிய நாடகம் நிகழ்ச்சி நடைபெற்றது. கவிஞர் வாணிதாசன் படைப்புகளில் வாணிதாசனாரின் இயற்கையோடு இணைந்த வாழ்வு என்ற தலைப்பில்
தமிழ் மாமணி தமிழ் மல்லன் கருத்துரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து முனைவர் சம்பத்குமார், சிவராஜ், கலை மாமணி டாக்டர் நமச்சிவாயம், முதற் பாவலர் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினார்கள். முன்னதாக ஜனார்த்தனன் தலைமையிலான ஜனரஞ்சினி இசைக்குழுவினர் கவிஞர் வாணிதாசனின் பாடல்களை இசையமைத்து பாடினார்கள். கவிஞரேறு வாணிதாசன் கவிதைகள் குறித்த பேச்சு, மனப்பாடம் மற்றும் கட்டுரை போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரிசும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர் அருளரசன் செய்திருந்தார். நிறைவாக கலை பண்பாட்டுத்துறை காவல் கண்காணிப்பாளர் அருள்ராஜ் நன்றி உரை கூறினார். இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்து உள்ளதாக இன்று தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட்டில் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொய்யான தகவலை தெரிவித்துள்ளார் என ஜி. ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு ஜி. ராமகிருஷ்ணன், புதுச்சேரி மாநிலத்தில் ரேஷன் கடைகளை திறந்து இலவச அரிசி, பருப்பு, சமையல் எண்ணெய் வழங்கப்படும் என்ற முதலமைச்சர் ரங்கசாமியின் அறிவிப்பை வரவேற்கிறோம் என்றும், புதுச்சேரி மாநிலத்தில் மூடப்பட்ட ரேஷன் கடைகளை திறக்க வேண்டும் என 2 ஆண்டுகளுக்கு மேலாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடத்தப்பட்ட போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாகும் என தெரிவித்தார். அரசு ஊழியர்கள் RSS அமைப்பில் சேரலாம் என்ற அறிவிப்பை கண்டித்த அவர், மோடி தலைமையிலான அரசை RSS அமைப்பு வழிநடத்துகின்றது. நேரடியாக அரசு நிர்வாகத்தை நடத்தும் RSS அமைப்பின் கொள்கையாக பிரதமர் மோடி செயல்படுகின்றார் என ஜி. ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச கூலி ரூபாய் 26,000 உயர்த்த வேண்டும். இதை மத்திய, மாநில அரசுகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும், தமிழகத்தில் மது விலக்கை படிப்படியாக அமலாக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் கட்சியின் வலியுறுத்தலாக இருக்கின்றது. அவரிடம் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில், இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்து இருப்பதாக இன்று தாக்கல் செய்த பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொய்யான தகவலை தெரிவித்துள்ளார் என ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மறைந்த சரண்ராஜ் நினைவேந்தலை முன்னிட்டு சரண் அறக்கட்டளை மதர் தெரேசா பவுண்டேஷன் சேர்மன் லாவண்யா ஏற்பாட்டில் கருணை சிறப்பு பள்ளி விடுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. சரண் அறக்கட்டளை மதர் தெரேசா பவுண்டேஷன் சேர்மன் லாவண்யா ஏற்பாட்டில் கருணை சிறப்பு பள்ளி விடுதியில் மனநலம் குன்றிய மாணவர்களுக்கு மறைந்த சரண்ராஜ் நினைவேந்தலை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ரெட்டியார்பாளையம் ஜெயா நகர் பகுதியில் உள்ள தனது இல்லத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக சரண்ராஜ் நினைவு தினத்தை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உறவினர்கள், நண்பர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு மலர் அஞ்சலி செலுத்தினார்கள். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாநில இணை செயலாளர் சரண், அறக்கட்டளை மதர் தெரேசா பவுண்டேஷனின் சேர்மன் லாவண்யா தலைமையில் அவரது ஆதரவாளர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். உப்பளம் தொகுதி பெரியபள்ளி பகுதியில் ஆம்பூர் சாலை சந்தா சாஹிப் சந்திப்பில் மழைநீர் வடிவதற்காக யூ வடிவ வாய்க்கால் அமைத்து வாய்க்கால் மேம்படுத்தும் பணியினை உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட சுப்பையா சாலை, மகாத்மா காந்தி வீதி, ஆம்பூர் சாலை, புஷி வீதி, டாக்டர் அம்பேத்கர் சாலை ஆகிய இடங்களில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் ஏற்பாட்டினால் தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் பணிகள் நடைபெற்று வருகின்றது. அதில் ஆம்பூர் சாலையில் சந்தா சாஹிப் சந்திப்பில் மழைநீர் வடிவதற்கு யூ வடிவ வாய்க்கால் அமைத்து வாய்க்கால் மேம்படுத்தும் பணி நடைபெற்று வருகின்றது. அதனை இன்று உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் சென்று ஆய்வுகளை மேற்கொண்டார். முன்பு அந்த வாய்க்கால் 2 அடி அகலம்தான் இருந்தது.
தற்பொழுது 4 அடி அகலம் 5 அடி உயரம் கொண்டதாக புறணமைப்பு நடைபெற்று வருகின்றது. இதனால் வாய்க்கால் கழிவுநீர் மழை நாட்களில் சுலபமாக வெளியேறிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனை இன்று பார்வையிட்டு ஆய்வுகளை மேற்கொண்டார். சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள், அவருடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் நிசார், கிளை செயலாளர்கள் ராகேஷ், கழக சகோதரர்கள் மோரிஸ், ரகுமான் ஆகியோர் உடன் இருந்தனர். ஆழியூர் அருள்மிகு பொறையாத்தம்மன் ஆலயத்தில் பௌர்ணமியை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள், அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற்றது. ஆழியூர் அருள்மிகு பொறையாத்தம்மன் ஆலயத்தில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள், அலங்காரங்கள், அபிஷேகங்கள் ஆகியவை சிறப்பாக நடைபெற்று வருவது வழக்கம். அதேபோல இந்த மாத பௌர்ணமி விழா ஆலயத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள், அலங்காரங்கள், அபிஷேகங்கள் ஆகியவை சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் ஈர ஆடையுடன் கைகளில் அக்னி சட்டி ஏந்தி ஆலயத்தை சுற்றி வந்து தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தினார்கள். பின்னர் அம்மனை விழுந்து வணங்கி பிரார்த்தனை செய்து கொண்டனர். தொடர்ந்து அம்மனை ஊஞ்சலில் அமர வைத்து பாட்டு பாடினர். பின்னர் அம்மனுக்கு கற்பூர தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நிர்வாகி ராமதாஸ் குருக்கள், தமிழ் செல்வன் மற்றும் தாசில்தார் ஐயனார் உட்பட பொதுமக்கள் செய்திருந்தனர். தள்ளிடும். பூரணாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள பெரியாண்டவர் முனீஸ்வரர் ஒலக்கூர் ஐயனாரப்பன் ஆலயத்தில் திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் பூரணாங்குப்பம் கிராமத்தில் பெரியாண்டவர், வெற்றி விநாயகர், பாலமுருகர், முனீஸ்வரன், கன்னிமார்கள், அகோர வீரபத்ரன் மற்றும் பூரணி, பொற்கிளை சமேத ஒலக்கூர் ஐயனாரப்பன் ஆகிய சுவாமிகள் ஒரே இடத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் பூரணி, பொற்கிளை சமேத ஒலக்கூர் ஐயனாரப்பன் சுவாமிக்கு 19ஆம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவம் ஆடி மாதம் முதல் திங்கட்கிழமையான நேற்று நடைபெற்றது. முன்னதாக நேற்று காலை சுவாமிக்கு பால், தயிர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட பலவிதமான திரவியங்களாலான அபிஷேக ஆராதனைகளும் செய்து பிற்பகலில் பொங்கலிட்டு சுவாமிகளை வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து இரவு 7:30 மணியளவில் சிறப்பு யாகம் நடத்தி ஒலக்கூர் ஐயனாரப்பன், பூரணி, பொற்கிளை சுவாமிகளுக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. தொடர்ந்து திருமண உற்சவத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இரவு 9 மணிக்கு மேல் பல்வேறு வகையான பழங்களை மாலையாக அலங்கரிக்கப்பட்ட உற்சவர்கள் திருமண கோலத்தில் வீதி உலாவும் நடைபெற்றது. இந்த திருக்கல்யாண உற்சவத்திற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் செய்திருந்தனர்.
வில்லியனூர் தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற முத்து பல்லக்கு திருவிழாவில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மார்க்கெட் வீதியில் உள்ள தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் 96ஆம் ஆண்டு செடல் உற்சவத்தை முன்னிட்டு நேற்று 8ஆம் நாள் திருவிழாவில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர், பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற அன்னதான விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்றனர். இரவு ஏழை மாரியம்மன், விநாயகப் பெருமான், முருகப்பெருமான் சுவாமி இரவு மின் அலங்காரத்துடன் முத்து பல்லக்கில் வீதி உலா நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ரா. சிவா அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர்கள் லக்ஷ்மணன் என்கின்ற மண்ணாங்கட்டி, சந்திரசேகரன், மணிகண்டன் மற்றும் வில்லியனூர் அருள்மிகு தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய விழா குழுவினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2024-25 கல்வி ஆண்டிற்கான முதலாம் ஆண்டு மாணவர் துவக்க விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான துவக்க விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஓசூர் சீனிவாசன், NG&Co நிறுவனர் சீனிவாசன் மற்றும் காலாப்பட்டு மத்திய பல்கலைக்கழக கணினி அறிவியல் துறை பேராசிரியர் மனோகரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். இவ்விழாவில் தஷசீலா பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் தலைமை தாங்கினார். செயலாளர் நாராயணசுவாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். இந்நிகழ்வில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் முத்துலட்சுமி வரவேற்புரை ஆற்றினார். சிறப்பு விருந்தினர்களான சீனிவாசன், NG&Co நிறுவனர் மற்றும் ஓய்வு பெற்ற SBI வங்கி தலைமை மேலாளர் சீனிவாசன் மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழக தொழில்நுட்ப கணினி பேராசிரியர் மனோகரன் ஆகியோர் உரையாற்றுகையில் நேர மேலாண்மை குறித்தும், பின்தங்கிய நிலையில் இருந்து முன்னேறிய சாதனையாளர்கள் குறித்தும், மெட்டாஸ்கில் மற்றும் ஸ்டார்ட் அப் தொழில் முனைவோராக விரும்பும் மாணவர்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பொருளாதார உதவித்தொகை மற்றும் வழிகாட்டுதலை பற்றியும் விளக்கமாக கூறி சிறப்புரையாற்றினார்கள். இந்நிகழ்வில் தஷசீலா பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் அவர்கள் தனது உரையில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் செயல்படும் அனைத்து கல்லூரிகளின் சாதனைகள் மற்றும் பாடப்பிரிவுகளின் எண்ணிக்கைகளை எடுத்துரைத்தார். கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் எவ்வாறு தங்கள் திறமைகளை வளர்த்து கொண்டு வாழ்வில் சிறந்து சாதனையாளராக, தொழில் முனைவோராக உருவாக வேண்டும் என்று எடுத்துரைத்தார். கல்லூரியின் செயலாளர் நாராயணசுவாமி கேசவன் தமது உரையில் கலை மற்றும் அறிவியல் துறை சார்ந்த படிப்புகளுக்கு தொழில் நிறுவனங்களில் உள்ள வேலை வாய்ப்புகளை சுட்டிக்காட்டி, வளர்ந்து வரும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப பாடத்திட்டங்களை தாண்டி செயல் திறன் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். பொருளாளர் ராஜராஜன் தமது உரையில் மாணவர்கள் பாடம் மற்றும் செய்முறை திறனிலும் அதிக கவனம் செலுத்தி முதன்மை நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு பெறவும், உயர்கல்வி நிறுவனங்களில் உள்ள வாய்ப்புகள் மற்றும் போட்டித் தேர்வுகளில் முதன்மை பெற இத்தகைய பாடப்பிரிவுகள் உறுதுணையாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டினார். கல்லூரி இயக்குனர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி தமது உரையில் கல்லூரியின் சிறப்பு அம்சங்களையும் சாதனைகளையும் பற்றி எடுத்துரைத்தார். மேலும் அவர் கலை மற்றும் அறிவியல் துறை சார்ந்த படிப்புகளை மாணவர்கள் நன்றாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் சிறந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினார். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைக்கு அத்தியாவசிய தேவைகளை தவிர ஆடம்பர பொருட்களை தவிர்த்து தங்கள் பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறினார்.
இரு அமர்வுகளில் நடைபெற்ற நிகழ்வின் நன்றி உரையினை இயற்பியல் துறை தலைவர் ஜெயவர்தனன் அவர்களும் ஆங்கிலத்துறை தலைவர் டாக்டர் இஷ்ரத் ஜஹான் அவர்களும் வழங்கினார்கள். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.